மேடம் பைக் டாக்ஸி? ஆமாங்க, நான் தான் புக் பண்ணேன். டிராப் லொகேஷன் எங்க மேடம்? பீச்சுங்க. எவ்வளவு காட்டுது? இதுல உங்களுக்கு வராதுங்களா? நீங்க சொல்லுங்க, கேக்குறல. 50 ரூபா காட்டுது. என்ன மேடம், நாங்க வேளச்சேரில இருந்து வரோம், இங்க இருந்து அந்த பீச்சுக்கு போகணுன்றீங்க, வெறும் 50 ரூபா தான் சொல்றீங்க. 100 ரூபாயா போட்டுக்கங்க வரேன். என்னது 100 ரூபாயா? என்னங்க 2 மடங்கு வேலை கேக்குறீங்க? அவ்வளவுலாம் வேணாங்க. வேணா ஒரு 60 ரூபாயா போட்டுக்கங்க. ஏமா உனக்கு வேணா எனக்கு வேணா 95 போட்டுக்கமா வாமா. 95 ரூபாயா? இல்லங்க வேணா, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏமா நில்லுமா, 90 ரூபாயாவது கொடுமா. வேணாண்ணே. அட நில்லுமா, என்னமா உன்னோட பெரிய மண்டையியா போச்சு? இந்த பின்னாடியே வர்றான். என்ன வேணாம்னே, போங்கனே. கொஞ்சம் அழகா இருந்துட கூடாதே, பின்னாடியே வந்துருவானுங்க. ஏமா 90 ரூபா வாமா, ஏறுமா வண்டியில உட்காருமா. வேணாம்னே விடுங்க. சரி 85 கொடுமா வாமா. 60 ரூபாய்க்கு மேல சல்லி பைசா கொடுக்க மாட்டேனே, இல்லனா வேணாம், நீங்க போங்க. ஏமா 80 ரூபாய்க்காவது ஃபைனல் பண்ணிக்கமா. என்னது 80 ரூபாயா? எங்க இருக்கும் தெரியுமா? சுத்தி முத்தி பாருங்க, பீச்சுக்கே வந்துட்டோம். ஐயோ ஆமா, நான் முதல்ல சொன்னப்பவே நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு 60 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும்ல. இப்ப பாருங்க சும்மாவே போயிருக்கு இந்த பெட்ரோல். ஏமா 60 ரூபா கொடுமா. நான் எதுக்கு கொடுக்கணும்? உங்க வண்டியில உட்கார்ந்தேனா? கொடுமா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் உங்க வண்டியில ஏறலையே. ஒன்னாலதான் நான் பீச்சுக்கு வந்திருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ 60 ரூபா கொடு. வர்றேங்க இருங்க, அழைப்பு வந்துட்டே இருக்கு எனக்கு. இதுதான் உங்க ரிங்டோனா? என் பையன் எதையாவது ஒண்ணு மாத்தி வச்சுட்டே இருக்கான், எனக்கும் வைக்க தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நல்ல ரிங்டோனா வச்சு கூட. என்ன ரிங்டோன் வைக்கலாம்? ஏதாவது ஒரு புது பாட்டு வச்சுட்டு போனே. இந்த பாட்டு கிட்டலாம் வேணாம், இந்த சவுண்டை கேட்டாலே எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும். ஏன் சவுண்டு தானே அப்படின்னு எல்லாரும் பார்க்கணும். சரி விடுங்க, வச்சு விட்டுறேன். நல்ல பெரிய கடையா இருக்கு சின்ன பொண்ணு. ஆமாக்கா. மேடம் யுவர் ஆர்டர். அட பாருங்க, என்ன எல்லாரும் என்னை பார்க்கறானுங்க. ரிங்டோனா? சின்ன பொண்ணு, அங்க இளநீ விக்குது, வாங்க இளநீ குடிப்போம். ஏமா 3 இளநீ இந்தாமா. எவ்வளோக்கா? 3 100 ரூபாமா. நல்ல இனிப்பா இருக்குல்ல? ஆமாக்கா. இந்தாங்கக்கா. ஐயோ 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லம்மா. சில்லறை என்கிட்ட இல்லையேக்கா. சரி இருங்க, நான் மாத்திட்டு வரேன். அண்ணே 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இல்லக்கா. ஏக்கா அவர்கிட்ட சில்லறை இல்லையாமே, என்னக்கா பண்றது? அச்சச்சோ, என்கிட்ட இல்லையம்மா. ஏமா ஒரு 500 ரூபாய்க்கு சில்லறை இருக்கா? இந்தாங்கம்மா. நீதான் என்கிட்ட கேட்கவே இல்லையே சின்ன பொண்ணு. நீங்க எவ்வளவுக்கா படிச்சிருக்கீங்க? அதெல்லாம் எதுக்குமா கேக்குற? அந்த காலத்துல 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சது ஒண்ணுதான், இந்த காலத்துல டிகிரி படிச்சது ஒண்ணுதான். என்னக்கா நீ ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்ற? அப்ப இத்தனை வருஷம் நாங்க உசுறு கொடுத்து படிச்சவங்க எல்லாம் என்ன லூசுங்களா? அப்படி சொல்லலாமா அந்த அக்கா? அப்ப படிச்ச அந்த படிப்புக்கு இப்ப இருக்கிற படிப்புக்கு ரெண்டுமே சமந்தான் சொல்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்படி அடிச்சுப்பாது அப்படின்ற மாதிரி கேள்வியை கேளுங்க ரெண்டு பேரும். கேள்வியா? சரிம்மா, நான் இப்ப இருக்கிற படிப்புக்கு முன்னாடி உள்ள படிப்பு ஒன்றும் குறைஞ்சதுலன்னு உனக்கு நான் கேள்வியை காட்டியே நிரூபிக்கிறேன். எந்த பாடத்துல இருந்து கேள்வி கேட்கலாம்? கணக்கு பாடத்துல இருந்து கேள்வி கேளுங்க. எங்க வசந்தி அக்கா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க டான்னு. குண்டு பயம் இல்ல, எப்படி கோர்த்து விடுது பத்தியா? சரிம்மா, ஈஸியாவே கேக்குறேன். 2000 + 40 எவ்வளோ? 2040. 2040 + 20 2060. 2060 + 10. சோ என்னக்கா இப்படி ஈஸியான கேள்வியா கேக்குறீங்க? ஏன் லெவலுக்கு தகுந்த மாதிரி பெரிய கேள்வியா கேளுங்கக்கா. சரி சொல்லு. 2070. 2070 + 20 2090. ஓகே 2090 + 10. என்னக்கா நீ 3000கா? ஏன்க்கா சிரிக்கிறீங்க? சரியா தானே சொல்றாங்க. 2090 + 10 எவ்வளோன்னு கேட்டே 3000 சொல்றேன். 2100 தானே? அட ஆமா. நல்ல பெரிய ட்ரெஸ் கடையாதான் இருக்கு. என்னென்ன ட்ரெஸ் யார் யாருக்கு வேணுமோ போய் எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம மீட் பண்ணலாம், ஓகேவா? என்ன அவ்வளவுதானா? எனக்கு போதும்க்கா, உங்களுக்குலாம்? எனக்கும் போதும். அப்ப சரி விடுங்க, எனக்கும் போதும். அக்கா இது நல்லா இருக்குக்கா, எனக்கு இதை ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஒண்ணு பார்த்து வச்சேன், இதையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. சரி அவ்வளவுதானே. ஏங்க இது எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாம். இருங்க விலையை பார்த்து சொல்றேன். 800 900 2300 2600 3000 3500 5000 5500 ரூபாங்க. என்னம்மா சொல்ற? 5500? ஆமாங்க. ஏன் 4 முடி இப்படி எல்லாம் கேட்க வேண்டாம், அந்த பணம் தானே கொடுத்துடலாம். அட சும்மா இரு சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு ஏதோ விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கு. ஏம்மா 5500லாம் கொடுக்க முடியாது, 550 ரூபா ஓகேவா? ஏங்க நம்ம ஹோட்டலுக்கு தானே வந்திருக்கோம். நான் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? அதுக்குள்ள ஏன் என்னை விட்டுட்டு சாப்பிடுறீங்க? ஒரு வாய் தாமா சாப்பிட்டேன். ஏங்க நீங்க எனக்கு என்ன வேணா பண்ணிக்கோங்க, வீட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். நான் ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க வேண்டாம், மெசேஜ் பண்ணால் மெசேஜுக்கு உடனே ரிப்ளை கூட பண்ண வேண்டாம். ஏன் இதான் வந்து எய்தாப்பில் உட்காந்துருக்கு பாருங்க, இந்த பொம்பளை கூட பேசுங்க சிரிங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. அதுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கூட கோவமும் பண்ண மாட்டேன், கேரும் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் என்னை விட்டுட்டு மட்டும் சாப்பிடணும்னு நினச்சிங்க, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாதுங்க, கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியாது. இனிமே அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சரிம்மா கோவப்படாது விடு, உனக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன் வா. சிக்கன் ரைஸா? ஐ கோவப்பட்டா இதெல்லாம் கிடைக்குமா? சரிம்மா, அப்புறம் உனக்கு கேட்கணும். சொல்லுங்க தான். எய்த்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற பொண்ணுகிட்ட பேசினா கோத்துக்க மாட்டீங்களா உண்மையாவே? எப்படி? அந்த பொண்ணு தான். ஹாய். ஏங்க கொஞ்சம் குடிங்களேன்.
கொன்னுடுவேன், ஜாக்கிரதை. மனைவி அமைவதெல்லாம் ஹா, ஹூ, ஹா, ஊஹூ. இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் போதும், நாளைக்கு பாத்துக்கலாம். தண்ணி அப்படியே இருக்கு. ஐயோ, இவளுக்கு வேற வந்துட்டாளுங்களே. பச்சை தண்ணியை பார்த்தா கூட விட்ட மாட்டாளுங்களே. எச்சு வச்சல குடிப்பாளுங்க. எனக்கு அது வேற பிடிக்காது. நல்ல வேலை தூக்கியாச்சு. என்ன எக்ஸசைஸா? ஆமா உஷா, வாங்க நல்ல முடி. ரொம்ப வெயிலா இருக்குதுல்ல சின்ன பொண்ணு. ஆமாக்கா, ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணணும்? தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி இல்லையே, என்ன பண்றது? வேணும்னு கேட்க வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு? கேட்டா மட்டும் கொடுக்கவா போறேன்? கொடுக்க மாட்டேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேட்கணும்? டப்பியை சாத்திட்டு கிளம்புங்க. என்ன சின்ன பொண்ணே, தண்ணி குடுக்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா? யார் தண்ணி கேட்டாலும் இல்லன்னு சொல்லவே கூடாதான். எங்க வீட்டுல சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. யாராவது கேட்டா கொடுக்கணும்னு தானே நீ கொண்டே வராம வரீங்க. சரி, இப்ப நான் கேக்குறேன், தண்ணி தவிக்குது, தண்ணி குடுப்பியா மாட்டியா? குடுக்கறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த வாயை வச்சு குடிக்கலாம் கூடாது, ஓகேவா? நம்ம இப்படிக்கா உட்காருவோம். எத்தனை தடவை சொல்றது? வாயை வச்சு குடிக்காதீங்க, வாயை சொல்லி குடிங்க.